விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு வகையான விவரங்களை நாம் அறிந்து, நேற்றைய தினம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களும் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும், அப்படி மனிதர்களுடைய உயிர்கள் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் அந்த செய்தியை கேள்விப்படுகிற அன்பர்கள் அல்லது அதே நேரத்தில் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய முதற்கட்ட காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1528வது நபிமொழி. இந்த நபிமொழியை நீங்கள் படித்து பார்த்தால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா அவர் மரணப்படுக்கையிலே கிடந்து அவருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவரை சந்தித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தார்கள். திடீரென அவருக்கு மரணம் நேர்ந்தது. தோழர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க சென்று அங்கே நின்று அவர் செய்த காரியத்தை மக்களுக்கு விளக்கிய சம்பவத்தை நீங்கள் இந்த நபிமொழியிலே பார்க்கலாம். அபூ சலமா அவர்களுடைய கண்கள் திறந்த நிலையில் இருந்ததாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவருடைய கண்களை எல்லாம் கசக்கி மரணித்து போன அந்த மனிதனுடைய கண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி தோழர்களை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுதுதான் அந்த தோழர்களுக்கு முதல் செய்தியாக தெரிகிறது. காரணம், இதை கேட்ட தோழர்கள் திடுக்குற்று பயந்து போய் அழுதார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்ததை நீங்கள் அறிந்தால் உடனே சென்று அவருடைய கண்களை நன்றாக கசக்கி மூடிவிடுங்கள். காரணம், அவருடைய உயிர் பறிக்கப்படுவதை, பறிக்கப்பட்டு எடுத்துச் செல்வதை ஒவ்வொரு மனிதனும் பார்க்கிற காரணத்தினால் அவருடைய கண்கள் நிலைகுத்தி நிற்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் திடுக்குற்று பயந்து போய் அழுக ஆரம்பித்தார்கள் என்று அந்த ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மனிதனுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் அளவுக்கு மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் வந்தமர்ந்து அதிலிருந்து மலக்குல் மவுத் எழுந்து வந்துதான் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிறார். கைப்பற்றி அதற்கே உண்டான துணிகளில் எடுத்துச் செல்வதை மனிதனுடைய அந்த கண் மிக சார்பாக உன்னிப்பாக அந்த கண் அதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உரையினுடைய துவக்கத்தில் மரணத்திற்கும் மரணம் உண்டு என்பதை உங்களுக்கு நாம் விளக்கி இருந்தோம். மறுமை நாளில் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் தீயவர்கள் நரகத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டவுடன் மனிதர்களுடைய உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்தினுடைய வாசலில் கொண்டு போய் நிறுத்தி சொர்க்கவாசிகளே என்று மலக்குமார்கள் அழைப்பார்கள். அவர்கள் வந்து எட்டி பார்த்தவுடன் மலக்குமார்கள் இது என்ன எது என்று கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அது எப்படி தங்களுடைய உயிர் என்று தெரிந்தது? மரண நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவேதான் மறுமை நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சங்கைக்குரிய இமாம்கள் விளக்கம் அளிக்கிறார்கள்.
ஆகவே மரண நேரத்தில் அருகில் இருப்பவர்கள், மரணத்தை கேள்வியுட்டு சென்று பார்க்கிறவர்கள் கண்கள் திறந்திருந்தால் அந்த கண்களை மூடி விடுவது நமக்கு முதல் நபி வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் குறிப்பிட்ட நேரம் அவனுடைய உடம்பிலே சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கிற வரைதான் கைகளை நீங்கள் வேண்டியவாறு திருப்பிக் கொள்ளலாம், கண்களை கசக்கி மூடிவிடலாம். அந்த சூடு தணிந்து விட்டால் அந்த கண்களை என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் மூட முடியாது. கண்களை அப்படி மூடாமல் ஒரு மனிதனுடைய ஜனாசா இருந்தாலோ, வருகிறவர்கள் எல்லாம் அந்த மையத்தை பார்க்கும் பொழுது என்ன நிலை ஏற்படும்? பரிதாபகரமான நிலை ஏற்படும். கண்கள் திறந்திருந்தால் பலகீனமான மனிதர்களாக இருந்தாலோ அவர்கள் மனநோய்க்கு கூட ஆளாகி விடுவார்கள். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பரிதாபம், ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம் எல்லோருக்கும் தோன்ற ஆரம்பிக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை கசக்கி மூடிவிடுங்கள், அவர்களுடைய உயிர்களை அவர்களே பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே இருந்து பிரிகிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை சரியா தவறா என்பதை விளக்கி மன்றாட வைத்து திருந்துவதற்கு அவகாசம் கேட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். இரண்டாவது, நவீன காலத்தில் இருக்கிறோம். உயிர் என்றால் என்ன யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் உயிர் என்றால் அது என்ன, ஒரு ஆவியா? உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருளா? உயிர் என்பது உருவமில்லாத ஒன்றா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் என்பது மனிதன் பார்த்து புரியக்கூடிய வடிவத்தில் உள்ளது. உயிர் என்பது வானவர்கள் எடுத்து அதை சொர்க்கத்தினுடைய துணிகளால் நரகத்தினுடைய துணிகளால் எடுத்து அதற்கென்று ஒரு கபனிட்டு எடுத்து செல்கிற ஒரு பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த உயிரை ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே பார்ப்பார்கள். மூன்றாவது, இதுவரை நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நமக்காக வேண்டி பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற, நன்மை தீமைகளை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற, உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற மலக்குமார்கள் உண்டுமா இல்லையா? கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த மலக்குமார்களை சக்கராத்துடைய நேரத்தில் மனிதர்கள் பார்ப்பார்கள். அடுத்த சக்கராத்துடைய நேரத்தில் என்ன நிகழ்கிறது? வானத்திலே இருந்து ஒரு அசரீரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் அல்லாஹுவை பார்க்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹும் பார்ப்பான். அல்லாஹுவை பார்க்க யார் வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹும் வெறுக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோமே. ஆயிஷாவே, அதுவல்ல, உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் அவருக்கு சொல்லப்படும், என்ன சொல்லப்படும்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அருள் அந்த அடியானுக்கு உண்டு என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்று வானத்தில் இருந்து ஒரு அசரீரி வரும். அப்பொழுது அந்த இறை விசுவாசி அந்த அசரீரியை கேட்டு அல்லாஹுவை பார்க்க விரும்புவார். அப்ப அல்லாஹும் அவரை பார்க்க விரும்புவான். கெட்டவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அதே போன்ற ஒரு அசரீரி வரும். அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய அடியான் அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வரப்போகிறான், அவனுக்கு நரகத்தின் கடுமையான தண்டனைகள் உண்டு என்கிற அசரீரி வரும். உடனே இவன் அல்லாஹுவை பார்க்க வெறுப்பான், அவனை பார்க்க அல்லாஹ்வும் வெறுப்பான். அதுதான் அந்த நபிமொழிக்கு அர்த்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது 4-5 நிலைப்பாடுகள் நடக்கிறது. ஒன்று, நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே தண்டனை கொடுத்து உயிர்களை கைப்பற்றுகிறான். வானவர்களை பார்க்கிறோம், உயிரை பார்க்கிறோம், வானத்தில் இருக்கிற அசரீரியை கேட்கிறோம். இப்படி
சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அந்த உயிரை அவர் பார்க்கிறார். கண்களை கசக்கி மூடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நபிமொழி. இரண்டாவது, சக்கராத்துடைய நேரம் என்பது பொதுவாகவே கடுமையான வேதனைக்குரியது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வேதனையில் நாவறட்சி ஏற்பட்டு மனிதர்களுக்கு தாகம் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவை பாருங்கள். அல்லாஹுவே, மரண தருவாயில் மனிதன் எந்த அளவுக்கு தண்ணீரை விரும்புவானோ அதே போல யா அல்லாஹ் உன்னை நான் விரும்புகிற அடியானாக ஆக்கு. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய நேரத்தில் கைகளை தண்ணீரில் முக்கி முகத்தில் தடவிக்கொண்டு எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்கள் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வாயில் ஊற்றி அவருடைய தாகத்தை தணிக்க முயற்சிக்க வேண்டும். அது சுன்னத்தல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாயை ஒரு கெட்ட அடியான் பார்க்கிறான். நாய் நாவறட்சியின் காரணமாக தண்ணீருக்காக வேண்டி நாக்கை தொங்க விட்டு அந்த அடியானை பார்த்து கொண்டிருந்ததாம். உடனே அந்த கெட்ட அடியான் ஓடி போய் காலுறையை கலட்டி கிணற்றுக்குள் அந்த காலுறையை நனைத்து எடுத்து வந்து நாயின் வாயில் புளிந்து நாயினுடைய தாகத்தை போக்கினான். அந்த நாயினுடைய தாகத்தை போக்கிய ஒரே காரணத்திற்காக அல்லாஹு தஆலா அவரை பொருந்தி கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்ற ஹதீசுகளை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நபிமொழிக்கேற்ப சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீரை எடுத்து ஊற்றுவது அந்த நேரத்திற்குரிய சுன்னத்தாக இல்லாவிட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில் செய்வது நமக்குரிய கடமை. மூன்றாவது, சக்கராத்துடைய நேரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் என்பது வயிற்று பகுதியில் இருந்து மார்பு பகுதிக்கு வந்து, மார்பு பகுதியில் இருந்து தொண்டைக்கு வந்து கண்கள் வழியாக உயிர்கள் வெளியேறுகிறதாம். அப்படி ஏறும் பொழுது அந்த மனிதனுடைய அந்த புலம்பல் சப்தத்தை எல்லாம் நேற்றைக்கு நாம் கேள்விவிட்டோம், படித்தோம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு. அப்பொழுது அந்த உயிர் பறிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அந்த அடியானுடைய வாய் திறந்த நிலையில் இருக்கும். அப்போ உடம்பினுடைய சூடு ஆறுவதற்குள் அருகில் இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு சிறிய துண்டை எடுத்து அந்த வாயை தாடியோடு சேர்த்து தலையோடு சேர்த்து கட்டினால் பார்த்தால் கொஞ்சம் விகாரத்தை தவிர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் அருகில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள். இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு, அபூ சலமாவை பார்த்த அந்த தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் பயந்து போய் அழுத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாக்கிரதையாக நில்லுங்கள், ஜாக்கிரதையாக நில்லுங்கள். காரணம், ஒரு மனிதன் நோயுற்று கிடக்கும் பொழுதும் ஒரு மனிதன் மரணித்து அந்த நேரத்திலும் நீங்கள் சென்றால் நல்லதை பேசுங்கள். காரணம், அங்கே மலக்குமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் அந்த சபையை விட்டும் செல்லவில்லை, அந்த சபையில் மலக்குமார்கள் உண்டு. ஆகவே நல்லதை சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய அந்த வார்த்தைக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துஆவை பாருங்கள். யாராவது மரணித்தால், பெண்ணோ ஆணோ மரணித்தால், அந்த மரணித்த நபர்களுடைய பெயர்களை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முஸ்லிமில் 1528வது நபிமொழி, அதே நபிமொழியில் உள்ள சம்பவங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபிர்லி அபூ சலமா, அபூ சலமாவுக்கு யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக. வர்ஃபஹ் தரஜத்துன் ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களோடு யா அல்லாஹ் அவரை நீ உயர்த்துவாயாக, அவருடைய உயிரை நீ. சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதுகிறோமா இல்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ்வே, நேர்வழி பெற்றவர்களோடு யாரை நீ பொருந்தி கொண்டாயோ, யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களோடு எங்களை சேர்ப்பாயாக. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், உன்னால் நேர்வழி அடைந்தார்களே, உன்னுடைய கருணைக்கு உரியவர்களாக, அன்பிற்கு உரியவர்களாக, அருளுக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களே,
அவர்களோடு இந்த உயிரை நீ சேர்த்துவாயாக யா அல்லாஹ். வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் ஆபிரீன். அல்லாஹுவே, இவர் விட்டு சென்ற இவருடைய சந்ததிகளுக்கு நீ சிறந்த பாதுகாப்பு அளிப்பாயாக யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். சந்ததிகளுக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக யா அல்லாஹ். வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். அதிபதியே, இரட்சகனே, அவரை மன்னிப்பதை போல எங்களையும் நீ மன்னிப்பாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி. அல்லாஹுவே, அவருடைய கபரை நீ விசாலமாக்கிய அல்லாஹ். வனவ்விர் லஹு ஃபீ. அவருடைய கபரில் நீ ஒளியை ஏற்படுத்தியா அல்லாஹ். இது எப்பொழுது கேட்க வேண்டிய துவா? அடக்கிய பிறகல்ல. சக்கராத்துடைய நேரத்தில் சந்திக்க சென்று திடீரென மனிதன் மரணித்த நபருக்கு அருகில் இருந்தால் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய துவா. யா அல்லாஹ், அவருக்கு நீ மன்னிப்பை இருப்பாயாக. உன்னுடைய பொருந்தி கொண்டு நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டி கருணை புரிந்தாயோ அவர்களோடு சேர்த்து இந்த அடியானை நீ மறுமையில் எழுப்புவாயாக. அவருடைய சந்ததிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. அவருக்கும் எங்களுக்கும் மன்னிப்பளிப்பாயாக. கபரை விசாலப்படுத்துவாயாக. கபரில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. இந்த துவாவை நாம் மரணித்த நபர்களை முதலில் சந்திக்கும் போது ஓத வேண்டிய துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணித்த இடத்தில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1527வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அன்பர்களே. அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒரு அடியானுடைய ஜனாசாவை பார்த்து சொன்ன ஒரு நபிமொழியை பாருங்கள். புகாரியில் 6512வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை கடந்து ஒரு ஜனாசா சென்றது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அடியார் ஓய்வு பெற்றவராவார் அல்லது ஓய்வு அளித்தவராவார் என்று சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், என்ன ஓய்வு பெற்றார், யாருக்கு ஓய்வு அளித்தார் என்று கேட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஒரு இறை விசுவாசியாக இருந்தால் அவருடைய மரணத்தின் மூலம் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் அவர் ஓய்வு பெற்றுவிட்டார். ஓய்வு அளித்தார் என்றால், ஒரு அடியான் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய மரணத்தின் மூலம் அவனை சார்ந்திருக்கிற மக்கள், அவனுடைய ஊர், அவனை சுற்றி இருக்கிற கால்நடைகள், மரங்கள், இன்ன பிற உயிர் ஜீவராசிகள் அவனுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டது, ஓய்வளிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 6512வது நபிமொழியாக இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு இறை விசுவாசியாக ஓய்வு பெற்ற நிலையில் அவர் மரணிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. சோதனை, துன்பங்கள், கஷ்டங்களிலே இருந்து ஓய்வடைந்து திருப்தியாக அவர் மரணிக்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் அவர் கொண்டு செல்லப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் அன்பர்களே. நீ அடுத்தது பாருங்கள், மரண செய்தி வீட்டிலே யாராவது மரணித்தால் குடும்பத்தினர்களுக்கு சொல்லுகிறார்கள், நண்பர்களுக்கு சொல்லுகிறார்கள். மரண செய்தியை நீங்கள் கேள்வியுறுகிறீர்கள். மரண செய்தியை கேட்கும் பொழுது முதலில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நிறைய பேரை பார்த்தால் அந்த துக்கத்தின் காரணமாக, அந்த பிரிவு செய்தியை கேட்டவுடன் அந்த சங்கடத்தின் காரணமாக, அந்த செய்தியை கேட்டால் உடனே அதிர்ச்சியுட்டு அழுகிறவர்கள் இருப்பார்கள், உடனே அந்த இடத்திற்கு ஓடுகிறவர்கள் இருப்பார்கள், உடனே அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள்? ஒரு துக்க செய்தியை நீங்கள் கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய அர்த்தத்தை பாருங்கள். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். ஒரு செய்தியை கேட்கிறீர்கள், ஒரு சங்கடமான செய்தி, துக்கமான செய்தி, உடனே அதிர்ச்சி அடையாமல் முதலில் ஓத வேண்டிய துவா உண்டு. இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியவர்கள். ரெண்டே வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள்,
அவர் இன்றைக்கு போனால் நாங்கள் பின்னால் போக போகிறோம், அவ்வளவுதான். எவ்வளவு அற்புதமான ஒரு துவா! இதை உயிரோட்டத்தோடு ஓதும் பொழுது அந்த துவா ஒரு சில மக்களை அப்படியே மாற்றி அமைத்து விடும். நண்பர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி வெளிநாடு செல்கிறார்கள். 10 வருட காலம் 15 வருட காலம் பொறுத்து வருகிறவர்கள் எல்லாம் உண்டு. நம்முடைய குடும்பத்தில் யாராவது மரணித்தால் அதற்காக வேண்டி சிரித்துக் கொண்டிருக்க ஒன்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. சங்கடங்கள் வரும், அழுகை வரும், துக்கங்கள் உண்டாகும். அதற்கெல்லாம் ஒரு வரையறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்து இவர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? நாம் செல்லுகிற அந்த இடத்திற்கு தான் அவர்கள் முன்கூட்டியே சென்று விட்டார்கள். என்ன, நாம் இருக்க இருக்க அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் இருக்க இருக்க நாம் சென்று விடுகிறோம். இது உலகத்துடைய நியதி. இதற்காக வேண்டி ஒப்பாரி வைத்தோ மடத்தனமான வார்த்தைகளை சொல்லியோ கூப்பாடு போடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து வழிமுறையை சொல்லி தந்தார்கள். கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்களும் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுங்கள் என்றார்கள். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 155, 6, 157 தொடர்ந்து 3 வசனங்களை பாருங்கள். வலனபுலு வன்னக்கும் பிஸைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரிஸ் சாபிரீன். உயிரை பிடுங்கி, விளைச்சலை பிடுங்கி, பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி பயமுறுத்தி எல்லாம் உங்களை நான் சோதிப்பேன். வபஸ்ஸிரிஸ் சாபிரீன், அந்த நேரங்களில் பொறுமையை கைகொள்கிற மக்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிட்டால், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு பெரிதே அல்ல, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், என்றைக்காவது ஒரு நாள் நாங்களே அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறோம், உலகத்தில் ஏற்பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு பெரியதா என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் சொல்லி பொறுமை காத்து சமாதானமாக இருந்தால் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை அவர்கள் மீது உண்டாகும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், மேலும் அவர்கள்தான் நேர்வழி அடைந்த மக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி வசனம் இறங்கிய உடனே அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை தான் நீங்க கவனிக்கணும். மௌத்துடைய செய்தி வெளியூரில் இருக்கக்கூடிய போனை போட்டு சொன்னா பஸ் ஏறுல இருந்தே அழுக ஆரம்பிப்பாங்க, பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அழுக ஆரம்பிப்பாங்க. அழுக வேண்டும் தான், மார்க்கம் எல்லாம் அதை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தை எல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது அழுதார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களும் அழுகிறீர்கள், உங்களுடைய கண்களில் இருந்துமா கண்ணீர் வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அதன் வெளிப்பாடு தான் இது. ஆனால் அல்லாஹ்வுடைய அதிருப்திக்குரிய எந்த வாசகத்தையும் நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் இப்படி அல்லாஹு தஆலா துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வரும் பொழுது பொறுமை காத்திருந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தியின் அடிப்படையில் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். அந்த மக்கள் வாழ்ந்ததை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்தேறிய ஒரு சில சம்பவங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே. எப்படிப்பட்ட சம்பவம்? உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மரண சம்பவங்களை எல்லாம் அன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் 3 குழந்தைகளை அந்த பெண் உயிரோடு இருக்கும் பொழுதே முன்னதே மரணத்தின் மூலம் அனுப்பிவிட்டார்களோ அந்த குழந்தைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்திற்கு அனுப்புவானாம். அந்த குழந்தைகள் சொர்க்கத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்துடைய வாசலிலே நிற்பார்களாம். கேட்கப்படும், ஏன் நீங்கள் சொர்க்கம் செல்லவில்லையா? உடனே அந்த குழந்தைகள் சொல்லுவார்களாம், எங்களுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே நாங்கள் இறந்தவர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்களை அழைத்துக் கொண்டுதான் நாங்கள் சொர்க்கம் செல்லுவோம். விடாப்புடியாக அந்த பிள்ளைகள். உடனே அல்லாஹு தஆலா அவருடைய பெற்றோர்களையும் அந்த பிள்ளைகளோடு அனுப்பி சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸஈ, இப்னு மாஜா போன்ற நபிமொழிகளிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாருங்கள், புகாரியில் 1250வது நபிமொழி. இந்த நபிமொழியை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் தெரியும், யார் ஒருவருக்கு பிள்ளைகள் இருந்து
அந்த பிள்ளைகளின் மூலம் அதிக பாசம் செலுத்தி அந்த பிள்ளைகளை முன்னதாகவே மரணத்தின் மூலம் அனுப்பிவிட்டு பொறுமை காத்தார்களோ அவர்களை அந்த பிள்ளைகள் நரகத்திலே இருந்து பாதுகாக்கின்ற திரையை போல அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நற்செய்தி சொன்ன காரணத்தினால், இப்படியெல்லாம் பொறுமை காத்தால் இப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டு என்று சொன்ன காரணத்தினால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறியது என்பதைத்தான் நீங்கள் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிற்றன்னை. இந்த அம்மாவுடைய சகோதரியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்த காரணத்தினால் பால்குடி சகோதரி சிற்றன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்மாவுடைய மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிரசித்தி பெற்ற நபித்தோழர். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வந்தவுடன் அபூ தல்ஹா என்பவரை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து அந்த அபூ தல்ஹாவின் மூலம் குழந்தைகள் கிடைக்கிறது. அந்த குழந்தை மரணித்த ஒரு சம்பவத்தை புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. இப்படியுமா பெண்கள் இருப்பார்கள்? இது என்ன? அல்லாஹு தாலா எப்படி அவருடைய இருதயத்தில் அல்லாஹு தாலா இரும்பாலா படைத்தான் என்று நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த அம்மாவுடைய நடைமுறையை பாருங்கள். அபூ தல்ஹா அவர்கள் ஒரு நாள் வேலைக்காக வேண்டி வெளியே செல்கிறார். வெளியே செல்லும் பொழுது அவருடைய குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது. வெளியூருக்கு சென்ற வியாபாரத்திற்கு திரும்ப வருவதற்குள் அந்த குழந்தை இறந்து போன சம்பவம் அந்த ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். குழந்தை இறந்து போய் விடுகிறார். கணவன் வெளியூருக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்கிறார். வியாபாரத்திலிருந்து கணவன் வந்தவுடனே அன்பான உபசரிப்பு, அவருடைய பதட்டம், அவருடைய பல்வேறு வகையான சங்கடங்கள், பயணத்தினுடைய இடையூறுகள் எல்லாம் அந்த அம்மா அவர்கள் உள்வாங்கி கொண்டு வருகிற கணவர் கேட்கிறார், நம்முடைய மகன் எப்படி இருக்கிறான்? போகும்போது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தானே, மகன் எப்படி இருக்கிறான்? மகன் மரணித்து விட்டான். அந்த அம்மா சொல்லுகிற பதிலை பாருங்கள். அல்லாஹ் நாடிய அளவுக்கு நம்முடைய மகன் நன்றாக இருக்கிறான். சாதாரணமாக தினசரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார்களோ அதே போல தங்களுடைய வாழ்க்கையை அபூ தல்ஹா அவர்களும் உம்மு சுலைம் அவர்களும் அன்று இரவு கழித்தார்கள். காலையில் சொல்லுகிறார்கள் ஒரு உதாரணத்தின் மூலம். என்ன உதாரணம் சொல்லுகிறார்? அபூ தல்ஹாவே, நம்மிடத்தில் ஒரு அமானிதமான பொருள் ஒன்று இருந்து அதை உரிய நபர் உரிய நேரத்தில் வந்து கேட்டால் கொடுப்பது நம்முடைய கடமையா இல்லையா? அபூ தல்ஹா கேட்கிறார், இது என்ன அநியாயம்? அமானிதமான பொருளை உரிய நபர் கேட்கிற பொழுது கொடுப்பதுதானே நியாயம், அவருடைய பொருள் அல்லவா என்று பதில் சொல்ல, அப்படியானால் அல்லாஹு தந்த நமது மகன் இறந்து விட்டான், தந்தவன் எடுத்துக்கொண்டான். அப்போ ஒரு ஜனாசா வீட்டில் இருக்கிறது, சாதாரண வாழ்க்கையை போல கழிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த உணர்வு, அந்த ஒரு தைரியம், அந்த குழந்தையினுடைய அந்த இழப்பை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் எதிர்கொண்டு அந்த அம்மா பொறுமை காத்த காரணத்தினால் இந்த செய்தி அபூ தல்ஹாவுக்கு காலையில் கொஞ்சம் கோபத்தை உண்டாக்குகிறது. இரவில் சொல்லாமல் சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி காலை இழந்தவுடன் மகனுடைய மரண செய்தியை மனைவி சொல்லுகிறாள் என்று கொஞ்சம் கோபப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அந்த இரவு உங்களுடைய குடும்பத்தினர்கள் பொறுமை காத்த காரணத்தினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அருள் புரிந்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த அம்மா 10-15 குழந்தைகளை பெற்றது. எல்லோரும் குர்ஆனை மனனம் செய்கிற குழந்தைகளாக மாறினார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்னென்னமெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசியிருப்போம், என்னவெல்லாம் அல்லாஹ்வை பற்றி திட்டியிருப்போம், எவ்வளவு முறையீடுகளை அல்லாஹ்விடத்திலே பேசியிருப்போம், எவ்வளவு பதட்டம், மன உளைச்சல் வேண்டும் தான். இருந்தாலும் நம்முடைய பிள்ளை அல்லாஹ் தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான் ஒரு நன்மைக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை விசுவாசியை அல்லாஹு தாலா பொருளாதாரத்தின் மூலம், பிள்ளைகளின் மூலம், உடல் ஆரோக்கியத்தின் மூலம், அவர்களுடைய அனைத்து வகையான நடவடிக்கைகளின் மூலம் அல்லாஹு தாலா ஒரு இறை விசுவாசியை சோதித்து 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 கடைசியில் எந்த பாவமும் இல்லாமல் அவர் அல்லாஹுவை சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நபிமொழியை பாருங்கள். ஒரு அடியான் தன்னுடைய குழந்தையின் மீது அதிகமான பாசம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பானாம். அல்லாஹு தாலா அந்த அடியானை சோதிப்பதற்காக அந்த அடியான் யாரை நேசித்தானோ அவருடைய உயிர்களை அல்லாஹ் உடனே கைப்பற்ற ஆணையிடுகிறான்.
வழக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிறார்கள். அதிக பாசம். ஒரு 20 வருடம் பொறுத்து ஒரு குழந்தை கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதான் ஒரே வாரிஸ். அந்த வாரிசோடு அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா திடீரென அந்த வாரிசை கைப்பற்றுவதன் மூலம் அந்த இறை விசுவாசி அல்லாஹ் சோதிப்பான். அந்த உயிரை கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அந்த இறை விசுவாசி இந்த உயிரை கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லி கொண்டிருந்தான்? யா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள். யா அல்லாஹ், அப்படியா? இறை புகழ் வீடு என்கிற பெயரில் அவருக்கு ஒரு மாளிகை எழுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அந்த அம்மா ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி. உஹது போரில் போர் முடிந்து எல்லோரும் திரும்ப வருகிறார்கள். இந்த அம்மா திரும்ப வருகிற அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்துக்குள் போய் தேடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம், யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய கணவனையா? கணவர் போரில் இறந்து விட்டார். உடனே இந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் தேடுகிறார்கள். யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய மகனையா? அவரும் இந்த போரில் இறந்து விட்டார். இந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் தேடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம், யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய சகோதரரையா? அவரும் இந்த போரில் இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் அந்த அம்மா தேடுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே போர்க்களத்தில் குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் இறந்து போய் அந்த அம்மா நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். கணவன், மகன், சகோதரர். இந்த அம்மா நிராயுதபாணி. 3 பேரும் போரில் இறந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தேடுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? உஹது போரில் தூதர் கொலை செய்யப்பட்டதாக செய்தி அறிந்தேனே, அந்த தூதர் எப்படி இருக்கிறார் அதுதான் எனக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்? எங்கே அல்லாஹ்வுடைய ரசூல்? உடனே சஹாபாக்கள் அதோ வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னவுடன் இந்த அம்மா ஓடி போய் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொன்ன செய்தி தான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறந்து போனதாக செய்தி அறிந்தேன். இந்த போர்க்களத்தில் எனது குடும்பத்தினர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அது எனக்கு கவலை அல்ல. உங்களை பார்த்தவுடன் அந்த கவலையெல்லாம் எனக்கு தீர்ந்தது. உங்களை பார்த்தவுடன் அந்த கவலையெல்லாம் எனக்கு தீர்ந்தது யா ரசூலல்லாஹ். அப்படியானால் அந்த மக்களுடைய உள்ளம், அந்த மக்களுடைய பண்பு, அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பொறுமையுடைய மக்களாக அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தி ஆளாக்கினார்கள் என்பதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அப்போ ஒரு மரண செய்தி கேட்டவுடனே பதட்டப்படாமல், அதற்காக வேண்டி பல்வேறு வகையான காரண காரியங்களில் ஈடுபடாமல், அதையே நினைத்து நினைத்து இபாதத்துகளை செய்யாமல், அதையே நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய திக்ருகள், ஸலவாத்துகள், துஆக்களில் ஈடுபடாமல் நாம் இருந்தால் அது நமக்கு ஒரு கை சேதமாகத்தான் அமையுமே தவிர நேர் எதிர்மாறாக என்னுடைய இறைவன் என்னை துரோகம் எல்லாம் செய்ய மாட்டான். என்னுடைய இறைவன் என்னை வேதனைப்படுத்தி அவன் சந்தோஷம் அடைகிறவன் எல்லாம் ஒன்றும் அல்ல. தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் நம் மீது பாசம் செலுத்தக்கூடியவன். நமக்கு அல்லாஹு தாலா ஒரு இடையூறுகளையோ சோதனைகளையோ துன்பங்களையோ அல்லாஹ் தந்தால் நாம் அதற்கு நேர்மாறாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நம்மிடத்திலே சொல்லுகிறது. அல்லாஹ் நன்மைக்கு தான் செய்திருப்பான். எனது மகனுடைய மரணம், மனைவி மரணம், கணவன் மரணம், பிள்ளைகள் மரணம், தாய் தந்தையர்கள் மரணம் எல்லாம் இந்த உலகம் என்றால் நியதி. பிறப்பு என்றால் இறப்பு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அந்த நியதியின் அடிப்படையில் சென்று விட்டார்கள் என்று பொறுமை காத்து நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசு என்பதை இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு மரண செய்தி கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உண்டார். யாராவது மரணித்தால் அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? கண்களை கசக்கி விடுவது, வாயில் தண்ணீரை எடுத்து ஊற்றுவது, நாடியை பிடித்து இழுத்து கட்டுவது. மரண நேரத்தில் கால்களை அவர் மடக்கி வைத்திருந்தால் மரணம் முடிந்தவுடனே கால்களை இழுத்து அவருடைய பல்வேறு வகையான அசுத்தங்களை போக்கி அவரை சுத்தப்படுத்துவது, மேலே ஒரு துணியை விரிப்பது, இது அவருடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை. அவருடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை தூக்கி சென்று தொழுகை வரை பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மை. கீராத்னா தெரியுதா? உஹது மலை அளவுக்கு நன்மை. ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தால், ஜனாசாவில் பங்கெடுத்தால் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
யார் ஒருவர் மரணித்து அவருக்கு 40 நபர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 1576வது நபிமொழி, யார் ஒருவர் மரணித்து அந்த மரணித்த அந்த மனிதனுடைய ஜனாசாவில் 40 நபர்கள் பங்கெடுத்து என்று ஒரு நபிமொழி, 100 நபர்கள் பங்கெடுத்து என்றும் ஒரு நபிமொழி. அதில் யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபராக இருத்தல் வேண்டும். அதான் முக்கியம். யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபராக இருத்தல் வேண்டும். ஒரு ஜனாசாவில் 40 அல்லது 100 நபர்கள் பங்கெடுத்து அவர்கள் யாரும் இணை வைக்காத நபராக இருந்து உள்ளபூர்வமாக அந்த இறை விசுவாசிக்கு ஜனாசாவில் தொழுது பங்கெடுத்தால் அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய கடமை என்னங்க? உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு ஒரு 40 பேர்த்த ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு 40 நபர்கள், நம்மை நேசிக்கக்கூடிய, உள்ளபூர்வமாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு 40 நபர்களை இந்த உலகத்தில் சம்பாதித்தவர்களாக மரணிக்க வேண்டும் நண்பர்களே. அதான் உண்மை. நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் யாராவது மரணித்தால் இணை வைக்காத நபர்கள், ஆரம்பத்தில் நாம் சொன்னோமா இல்லையா, வசியத்தாகவே எழுத வேண்டும். நான் மரணித்தால் என்னுடைய மரணத்தில் இணை வைக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தல் கூடாது. இணை வைத்தல் அல்லாத, பித்அத்துகள் அல்லாத, அனாச்சாரங்கள் அல்லாத, அல்லாஹ்வுக்கு இணை துணிகளை ஏற்படுத்தி வாழ்ந்த மனிதன் எனக்கு தொலை வைக்க கூடாது, தொழுகையில் பங்கு பெறக்கூடாது என்று வசியத்தாகவே எழுதி வைத்து மரணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எங்காவது தூக்கி கொண்டு போய் கடைசி துவாவாக நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய இறை அடியார்களுடைய நல்ல நல்ல பிரார்த்தனைகள் கிடைக்காமல் நம்மை கொண்டு போய் அடக்கி யாரும் விட்டுவிடக் கூடாது. அதற்காக வேண்டி வசியத்து செய்வது நம்முடைய கடமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகன் இறந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள், கேளுங்கள். குரைப் என்கிற ஒரு தோழரிடத்தில், என்ன, எனது மகன் இறந்து விட்டானாமே, இந்த இடத்தில் அவருடைய ஜனாசாவில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று குரைப் என்கிற தோழரை அனுப்புகிறார். குரைப் என்கிற தோழர் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், பெரும் திரளான மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அதில் ஒரு 100 பேர்கள் இருப்பார்களா, 40 பேர்கள் இருப்பார்களா? இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்கிறார்கள். 40ஐயும் தாண்டி இருப்பார்கள், தாராளமாக 40 பேர் இருப்பார்கள். உடனே இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே அவரை நீங்கள் அடக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம், 40 பேர் அல்லது 100 நபர்கள் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து உள்ளபூர்வமாக அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிமில் 1577வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இனி அடுத்தது, ஒரு மனிதர் மரணித்தால் அந்த மரணத்தை 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வெளியூரிலிருந்து அவர் வரட்டும் இவர் வரட்டும் என்பதற்காக வேண்டி அந்த மரணத்தை நாம் வீட்டில் வைத்து அதை நாம் வேதனை செய்வது நியாயமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணம் அடைந்தால் அந்த மரணத்தை உடனே நீங்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கி விடுங்கள். காரணம், இறை விசுவாசியாக இருந்தால் அவர் உலகத்தில் கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பார். அந்த நன்மையின் பலனை உடனே அடையட்டும், அவரை கொண்டு போய் உடனே அடக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீயவனாக இருந்தால் அதற்குரிய வேதனை அவனும் அனுபவிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்பட்டால் அந்த மரணத்தை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்குகிற வேலையை குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு சங்கடம். அந்த ஜனாசாவை பின்தொடரும் பொழுது என்றைக்காக இருந்தால் நாமும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் போக போறோம் என்கிற ஒரு பதட்டம், ஒரு கவலை எல்லோருக்கும் உண்டு. நிறைய பேர் அந்த நேரத்தில் கூட வியாபாரத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்க. நம்ம அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு மௌத்தை பற்றி பயமுள்ள மக்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள். கபரஸ்தானில் அடக்கிட்டு இருப்பாங்க, அங்கே குடும்ப நாயம் பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தான் மரண சிந்தனை ஏற்படுத்தணும். இனி ஒருவேளை அவர்களுக்கு மௌத்து வந்து அதே மாதிரி குடும்ப நாயம் பேசுகிற 40 பேர்த்த அல்லாஹ் தஆலா உண்டாக்குன அவர்கள் சொர்க்கம் சொல்ல முடியுமா? அதுவல்ல. குடும்ப நாயமோ வியாபார நாயமோ உலக நாயமோ பேசுகிற சபை அல்ல, மலக்குமார்கள் பின்தொடர்ந்து வருகிற சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் நண்பர்களே. ஒரு அடியானுடைய ஜனாசாவை நீங்கள் தூக்கி செல்லும் பொழுது, நேற்றைக்கு பார்த்தோமா இல்லையா, அல்லாஹு தஆலா நல்லவர்களுடைய உயிரை இல்லியூன் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
தீயவர்களுடைய உயிரை சிஜ்ஜீன் என்கிற இடத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிற அந்த உயிர் கெட்டடியானாக இருந்தால் அந்த மரணத்தை தூக்கி செல்லும் பொழுது அந்த உயிர் கதறுகிறது, என்னை தாமதப்படுத்துங்கள், என்னை அடக்குவதிலே தாமதப்படுத்துங்கள், என்னை அடக்காதீர்கள் என்ற அந்த உயிர் கதறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? சக்கராத்துடைய நேரத்திலேயே அடி உதைகளை வாங்கி அவர் கெட்டடியான் என்பது உறுதியாகிவிட்டது. மண்ணறையிலே கொண்டு போய் அடக்கினால் மீண்டும் அங்கே வேதனைகள் தொடருமே, அதற்காக வேண்டி அவர் கதறுகிறார். நல்லடியானாக இருந்தால் அவருடைய உயிர் சொல்லுகிறது, என்னை விரைவாக செல்லுங்கள், விரைவாக எடுத்துச் செல்லுங்கள், எனக்குரிய பரிசை நான் பார்க்க வேண்டும், நான் செய்கிற அமல்களினுடைய கூலியை நான் அடைய வேண்டும், விரைவாக என்னை எடுத்துச் செல்லுங்கள் என்று உயிர் கதறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயிர் அப்படி கதறுவதை மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளும் காது கேட்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் புலம்புறது, கபருடைய வேதனை தாங்காமல் மனிதன் கதறுவது, ஜனாசா எடுத்து செல்லப்படும் பொழுது அந்த உயிர் பரிதாபத்தோடு கதறி அழுவது எல்லாம் ஆடு மாடு கோழி கழுதை குதிரை இதெல்லாம் காது கேட்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உதாரணத்தை பாருங்கள். அதிகாலை பொழுது சேவல் கூவுவதை நீங்கள் கண்டால் அல்லாஹ்விடத்திலே அருளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். காரணம், அந்த சேவல் அருளுக்குரிய வானவர்களை பார்த்து விட்டது. கழுதை கத்துவதை நீங்கள் கேள்வியுற்றால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், அந்த கழுதை சைத்தானை பார்த்து விட்டது. பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு நபி தோழர் வீட்டில் அமர்ந்து கொண்டு சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் பக்கராவை ஓத 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 அவர் கட்டி போட்டிருந்த குதிரை கணைக்க ஆரம்பித்தது. அந்த கயிறை அறுத்தது ஓடிவிடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு கணைக்க ஆரம்பித்தது. அந்த நபித்தோழர் ஓதுவதை நிறுத்தினால் குதிரையும் நிற்கிறது. அவர் ஓத ஆரம்பித்தால் குதிரை கத்த ஆரம்பிக்கிறது. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் பகல் நேரத்தில் அந்த தோழர் சொன்னாராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீ ஓத ஓத அருளுக்குரிய வானவர் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தார். நீ ஓதி முடித்திருந்தால் அந்த வானவர் உமக்குரிய அருளை கொண்டு வந்து சேர்த்திருப்பார். அந்த அருளுக்குரிய வானவரை அந்த குதிரை பார்த்து விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உயிர் ஜீவராசிக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். சுனாமி வந்ததாக சொல்கிறார்கள். வந்தது, வரும் பொழுது உயிரினங்கள் எல்லாம் அழிந்ததாக எங்காவது நீங்க வரலாறுல பார்த்திருக்கிறீங்களா? மனுஷன் அழிஞ்சு போனா உயிரினர்கள் எல்லாம் ஏன் அழியல? அதனுடைய அதிர்வு சக்தியை அல்லாஹு தஆலா அதற்கு முன்கூட்டியே அறிவித்து கொடுத்தான். அது பத்திரமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டது. சக்தி இல்லாத மனிதர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு வகையான படைப்பினைகளை படைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல், ஒவ்வொரு வகையான சக்திகள் உண்டு. அப்ப இந்த அடியானுடைய அந்த கதறல் சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது, நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படியாக ஒரு அடியானை கொண்டு போய் கபரிலே கொண்டு போய் அடக்கி விடுகிறார்கள். அடக்கிய பிறகு வெளியில் இருக்கின்ற நாமெல்லாம் நண்பர்கள், இரத்த பந்த உறவினர்கள், சொந்த பிள்ளைகள், கணவன் மனைவி, தாய் தந்தை, இப்படி இரத்த பந்த உறவுகள் வெளியே இருந்து கொண்டு அந்த அடக்கப்பட்ட அந்த நல்லடியாருக்கு ஏதாவது நல்ல மலைகளை செய்து அனுப்ப முடியுமா? வெளியிருக்கிற நாம் அடக்கியாச்சு, அடக்கி அந்த நபருக்கு நாம் ஏதாவது இங்கிருந்து கொண்டு ஏதாவது நல்ல மலைகளை செய்து அவருக்கு நாம் அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்ப முடியும் என்றால் எந்தெந்த அமல்களை நாம் செய்தால் கூலி அவருக்கு கிடைக்கும், எந்தெந்த அமல்களை செய்தால் கூலி கிடைக்காது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வா ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.